ஹலோ மக்களே, காலையிலே ஒரு தரமான சண்டை மக்களே, பயங்கரமான ஒரு சண்டை. சாண்ட்ரா நீ எல்லாம் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து வார்த்தையை விட்றாப்புல. சாண்ட்ரா அவர்கள் ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாங்க. இங்கே பாரு, சும்மா என்ன அக்கா கிக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற வேலை வச்சுக்காத, நீ எல்லாம் மோசமான ஒரு ஆள், உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு பக்கம் செம்ம காண்டாயிட்டாங்க. இதில் விஜய் பார்வதி மேலே ருத்ரா தாண்டவம் ஆடிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே உட்காந்து காய்கறி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டு இருக்காப்புல நம்ம கமருதீன், பார்வதி, பக்கம் வினோத் அவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமைக்கிறதுக்காக சாண்ட்ரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த காய்கறிகளை இப்படி வந்து கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அவியல் செய்கிறதாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நல்லா தான் வந்து போயிட்டு இருந்து, நார்மலாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு மாதிரி காண்டாக தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த பார்வதியும் கமருதீனும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காண்டு அவங்களுக்குள்ள வந்து இருக்குது. ரீசன் என்னென்னா, கமருதீன் அவர்கள் எவ்வளோ டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியும் கூட இந்த பார்வதி பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ அட்வைஸ் கொடுத்து அதுக்கப்புறமும் இந்த பொண்ணு போயிட்டு கமருதீன்கிட்டயே வந்து சேர்ந்துடுச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்து இருக்குது. அவங்க சேர்றதுனால இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் இவங்க 2 பேரும் பேசுறது அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்வதி கிட்ட அவ்வளோ விஷயம் சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வேண்டாம், இது செட் ஆகாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி பயங்கர டவுனாக இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் தான் அவங்களுக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களை வந்து அட்டாக்கிங் மோடில் வந்து கமருதீன் அவர்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணார். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இந்த அக்காலாம் சொல்லாதம்மா, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நீ வந்து சாண்ட்ரானே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை சாண்ட்ராவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நீ யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே போல் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி, அதோடவாது விட்டாரா கமருதீன்? இல்லை. அதுக்கு அடுத்த கட்டமாக என்னத்துக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனி இருக்காங்களே, கனி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க, ஸ்வீட்டாக இருந்தவங்கெல்லாம். ஆனால் நீங்கள்லாம் உள்ளர வந்து இருக்கீங்க, அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஏன், என்னாச்சு, ஏன் அப்படி சொல்கிற? கனி வெளியே போனதுக்கும் நான் உள்ளக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீ நினைக்கிற? ஏன் அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. இல்லை, ஸ்வீட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, சண்டை போடுறவங்கெல்லாம் உள்ளர இருக்காங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்பா, நான் என்ன அப்படி சண்டை போட்டுட்டேன், என்னது இதுக்காக, நான் என்ன சண்டை போட்டுக்கிட்டே வந்து சுற்றிட்டு இருந்தேனா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கிட்டே போகிறாப்புல. இல்லை, இந்த திவ்யா அந்த சூட் கேஸு இந்த பிரச்சனைலாம் வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நீ இந்த பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன், 3 வாரமாக தொடர்ந்து வந்து திவ்யா வந்து நோண்டிக்கிட்டே வந்து இருந்த அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை சொல்லும்போது உடனே செம்ம காண்டாயிட்டாங்க சாண்ட்ரா. நீ என்ன ட்ரை பண்ணுற கமருதீன், நான் எப்போ திவ்யா கிட்ட சண்டை போட்டேன், நான் என்ன 3 வாரமாக இழுத்துட்டு இருந்தேன், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறார். உடனே கமருதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாப்புல. எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு வந்து சொல்கிறார். எப்படி, நீங்கள் ஒரு ஃப்ராடு அப்படின்றத சொன்ன உடனே சாண்ட்ராவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீ பேசிகிட்டு இருக்க கமருதீன், என்ன ஃப்ராடுக்கிறான்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க, என்ன உன் கதை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் காண்டாயிட்டாங்க. மக்களே செம்ம காண்டாயிட்டாங்க. பக்கம் பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கமருதீன் வந்து மறுபடியும் எந்திரிச்சு போகிறாப்புல. அந்த நேரத்தில் வந்து அதான் சாண்ட்ரா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க கமருதீனை. அப்போ பார்வை வந்து பிடிச்சி திட்டு வந்து திட்டாங்க. என்ன பார்வதி, உனக்காக நான் வந்து நின்றேன், நீ எமோஷ்னலாக டேமேஜ் ஆகிருக்க, எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்றதுக்காக உனக்காக நான் நின்று உனக்காக பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தியா, அதனால் அவன் அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருப்பான், அவன் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கான், ஃப்ராடுன்னு வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான், கன்னிங்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான், இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ சும்மா உட்காந்துட்டு இருக்க, நீ எதுவுமே பேசாமல் வந்து உட்காந்துட்டு இருக்க, பின்னாடி பேசுகிற அப்படின்லாம் வந்து சொல்கிறான். அப்படி அவங்க சொல்லியிருப்பான் கமருதீன். என்ன சொல்லியிருப்பானா, இவங்க பின்னாடி பேசுவாங்க, முன்னாடியெல்லாம் பேச மாட்டாங்க, நான் எப்போ பேசியிருக்கேன் பின்னாடி அப்படின்னு சாண்ட்ரா கேட்கும்போது இவர் இல்லை நீங்கள் பின்னாடி தான் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு வந்து பார்வதியை பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாங்க சாண்ட்ரா அவர்கள். பாத்தியா பார்வதி, நான் உனக்காக தானே சப்போர்ட் பண்ணேன், ஆனால் அவன் அவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருக்கான், ஆனால் நீ எதுவுமே வந்து அதை நிறுத்தக்கூட மாட்டேங்கிற, நிறுத்தடான்னு கூட வந்து சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கு சம்மந்தம் இல்லடான்னு கூட சொல்ல மாட்டேங்கிற, ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி காண்டாகி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க, செம்ம காண்டாகிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே நின்றுட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி. அப்புறமா கமருதீன் வராப்புல. கமருதீன் வந்து மறுபடியும் வார்த்தையை விடுறாப்புல. அதுவும் எப்படி,
ஃப்ராடுன்னு சொல்லுவாராம், கோவப்படுறீங்கன்னு சொல்லுவாராம், திவ்யா கிட்ட சண்டை போட்டிங்கன்னு சொல்லுவாராம், உங்களால் தான் கனி போயிட்டாங்க, கனி வந்து ஸ்வீட் பர்சன், அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம், நீங்கள் வந்து இன்னும் உள்ளே இருக்கீங்க ஏன்னா நீங்கள் சண்டை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்பாராம், என்ன சாண்ட்ரா அஃபண்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. என்ன சாண்ட்ரா அஃபண்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா டேய் கமருதீன் யாரா நீ, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. மக்களே, இந்த ஆளுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பேசவே தெரியலன்னு சொல்லி விஜய் சேதுபதி முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கழுவி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க, கரெக்டாக. ஆனால் வேற மாதிரி சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காப்புல சொல்லப்போனால். சாண்ட்ரா வந்து லிட்ரலாக அஃபண்ட் ஆகாதா எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவப்பட்டு அழுதுகிட்டே வெளியே போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து திட்டுறாங்க கமருதீன், என்னடா பேசிகிட்டு இருக்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, உனக்கு எனக்கு நடந்த பிரச்சனையில் கொஞ்சம் அவங்க நின்றாங்க, அதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு திட்டுறாங்க கமருதீனை. நம்ம வினோத் இருக்காரு பாருங்க, அவரும் அடி பிச்சை எடுக்கிறாப்புல, என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன நேரத்தில் வந்து என்னடா பேசிகிட்டு இருக்க, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவங்க வந்து டேரெக்டாக அஃபண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டேரெக்டாக வந்து பேசு. திவ்யா கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் திவ்யா கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேச, அதை விட்டுட்டு நீ எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்துட்டுருக்கே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுங்க. இல்லை மச்சான், அந்த பிஆரை பற்றிலாம் பேசினாங்களே, என் டீம்லாம் வந்து சொன்னாங்களே, அதெல்லாம் ரொம்ப மோசம் மச்சான், அதுக்காக தான் நான் பேசிட்டேன் மச்சான்னு சொல்கிறாப்புல. ஏன்னா டே அதை நீ டேரெக்டாக பேசுகிறா, அதுக்கே நான் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வினோத்தை பிடிச்சி அடிச்சு விட்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அழுதுட்டு வெளியே போயிட்டாங்களா. பார்வதி அவர்கள் வந்து கமருதீனை பிடிச்சி திட்டுறாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்கா, அவங்க வந்து எனக்கு எமோஷ்னலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, நீ 2 நாளாக என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்த, எவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பார்வதி. போய் சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னதுக்கப்புறம் சாரி கேட்கறதுக்காக போகிறாங்க. பட் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போய் சோபா முன்னாடி உட்காந்துட்டு பயங்கரமான அழுகை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி பின்னாடியே போவாங்க சாண்ட்ரா பின்னாடி, சாண்ட்ரான்னு. பார்வதி உனக்கு எனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற, ஒழுங்கு முறையதே ஓடிடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி மிரட்டி விட்றாங்க சாண்ட்ரா. அப்புறம் அரோரா கிட்ட சொல்லி அழுதுட்டுருக்காங்க, பயங்கரமாக கதறி வந்து அழுதுட்டுருக்காங்க. ஃப்ராடுன்னு சொல்கிறான், என்னென்னமோ வார்த்தை பேசுகிறான் அவன், என்னால் சத்தியமாக சகிச்சிக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் யாருக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ பார்வதி சாரி சொல்கிறதுக்காக கம்யூனிட்டியை கூப்பிட்டு வராங்க. அப்போ வரும்போது சாரி சாண்ட்ராக்கா, நீங்கள் அஃபண்ட் ஆகியிருந்தா அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ சாண்ட்ரா எப்பயுமே வந்து அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டாங்களே, அந்த மாதிரி வேகமாக நடந்து போயிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், அவங்க நடந்து போனாக்கா இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, டேய் பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சுற்றி போட்டாங்க. விக்ரம், அரோரா, பார்வதி, அதுக்கப்புறம் வினோத், என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு என்னத்தை பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து லவ் கேம் வந்து விளையாடிட்டு இருக்கா அப்படி இப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து பேசிட்டு இருக்கா. அப்படி எதுவாக இருந்தால் என்னடா இருக்குது, நீ ஒழுங்காக பேசணும் இல்லையாடா, ஒழுங்காக பேசினா தானே கரெக்டான அது சொல்யூஷன் வந்து கிடைக்கும், அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி ஃப்ராடு அது இதுலாம் வந்து பேசினா என்னடா அது அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ விக்ரம் உள்ளர வராப்புல, உள்ளர வந்து பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாப்புல, டேய் உன்னெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குடா, அடுத்த நொடி நீ என்ன பண்ணுவ, என்ன பேசுவ, என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் பயமாக வந்து இருக்குது, நீ அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்க, அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த பாரு அவள் அஃபெக்ட் ஆகிருக்கா, அவள் அஃபெண்ட் ஆகிருக்கா, அவள் மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சாண்ட்ரா கிட்ட வந்து பேசியிருக்கா அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை வந்து நீ வந்து வருத்தப்பட வைப்பியா, கோவப்பட வைப்பியா, ஃப்ராடுன்னு சொல்லுவியா, இந்த மாதிரிலாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போட்டு புலகிறாப்புல. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வரைக்கும் நாங்கள் பேசிட்டோம்டா, நீனா அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்த, நீ திரும்பி இதே மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தா என்ன இது கதை அப்படின்னு சொல்லி எல்லோரும் சுற்று போட்டு போலான்னு வந்து புலகிறாங்க. பட் அதுக்கப்புறம் சபரநாதன், விக்ரம், அப்புறம் பார்வதி இவங்கெல்லாம் வந்து கமருதீன் கிட்டே சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லைடா எனக்கு அப்படி தோணுச்சு, அப்படி இருந்துச்சு, அதனால நான் அப்படி பேசிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல கமருதீன். ஏன்னா டேய் உனக்கு எல்லாம் தோணும், திடீர்னு கோவப்படுவ, திடீர்னு டென்ஷன் ஆவ, திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுவ, பைத்திய மாதிரி ஆடுவேன், அதுக்கப்புறம் வந்து நார்மலைஸ் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி கேட்டாக்கா ஏற்றுக்க முடியுமா. ஸோ இப்போ என்ன மக்களே, ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இப்போ தான் அதை தான் வந்து சபரி அவர்கள் வந்து பேசுகிற, ஒன்று நீங்கள் லவராக இருந்து தொலைங்க, இல்லை சண்டை போட்டுக்கிறீங்களா தனியாக போய் சண்டை போட்டு தொலைங்க, ஓகேவா. நீ இப்படி ஒரு பப்ளிக் போராமல் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து சண்டை போட்டு நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டாக்கா அதுக்கு எதிராக நடக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு பொழந்து விடுறாங்க. இப்போ இதில் என்னென்னா மக்களே, 2 பேரும் அழைச்சிக்கிறாங்க, பார்வதியும் கமருதீனும் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு வந்து இவங்க ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. கடைசியாக யாரா முட்டாள் ஆகிறாங்க, யாரா வந்து எதாவது சொல்கிறது, யார் ஆப்போசிட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மற்றவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி கமருதீன் வந்து புழக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். பார்வதி அவர்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி பேசியிருந்துருக்கணும் கமருதீனை. ஆனால் அவங்க பேசாமல் விட்டாங்க. அதனால் சாண்ட்ராவுடைய நட்பு அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திரன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.